தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் சண்டே கண்டக்ட் பண்ண கைன்மேட்டிக் டெஸ்டோட த டாப் 3 ரேங்கர்ஸ் அண்ட் வின்னர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் அவங்களுக்கு என்ன எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் நெக்ஸ்ட் சண்டே நம்ம அச்சீவினீட் ஆப்ல என்ன டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நீட்டுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் 12th எக்ஸாம்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். ஸோ இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து நீட் என்ன ஆக போகுது? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருவேளை நீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்குது. 2021 நீட் அஸ்பிரன்ஸ்டே இருக்குது. அதே மாதிரி 2022க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீட் அஸ்பிரன்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, 2017 ஃபர்ஸ்ட் நீட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்லாம் எதுவுமே பண்ணல. திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி நம்ம எழுதுவோம்னு சொல்லி எழுதுனேன். ஃபெயிலியர் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோண்டு போல. ஸோ திரும்பியும் வந்து நான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் என்னோட எய்ம்ங்கிறது MBBS. ஓகேவா? ஸோ ஆனால் திரும்பி நான் 1 இயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். 2018 எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிச்சு. செல்ஃப் ஸ்டடி பண்ணி நானே தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். என்னோட டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் இருக்குது ஒரு சாங்ல இருந்து. வருவதை நீ அதை கொண்டு எதிர்த்திடு, கோழையாவாதே. ஸோ பிரியாணி படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து எவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு சாங் தெரியுமா? ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துருவாங்களே, ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அடுத்து நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு போகாதீங்க. என்ன நடந்தாலும் சரி அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க, போராடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஐ வில் வின் நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி. ஸோ கொஞ்சம் லேட் ஆனால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களோட முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டோட டாப் 3 வின்னர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 140 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ரேங்க் ரெண்டு பேருமே 130 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம வச்சிருந்த பிசிக்ஸ் டெஸ்ட், ஓகே, கைன்மேட்டிக்ஸ்ல வச்சு இந்த டெஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ் ஷார்ட் டேர்ம் அச்சீவர் கோர்ஸ் ஃபார் நீட் 2021. ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 400 rupees. பட் இதை நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் 2 ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கும் இதே மாதிரி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் வரக்கூடிய டாப் 3 வின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸாக நம்மளோட கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே வரக்கூடிய சண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து வர சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவினீட் ஆப்ல வந்து ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் பேட்ச் அப்படிங்கிற இந்த பேட்ச்ல டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். நீங்க இந்த டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அச்சீவினீட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணலைன்னா அதை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் பேட்ச் வந்து உங்களை நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சண்டே பார்த்தீங்க அப்படின்னா அதில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த பேட்ச்க்குள்ள. ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற டெஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஸோ டெஸ்ட் டைமிங் வந்து மார்னிங் 9 AM இருந்து ஈவினிங் 6 PM சண்டே. இந்த டைம்க்குள்ள நீங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். டெஸ்ட்டோட டைமிங்ஸ் வந்து 1 hour. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 hourல அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் டாப் 3 வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி, ஸோ இந்த வாரம் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். யார் வேணா இந்த டெஸ்ட் எழுதுனா 2021, 2022, ஈவன் 2023 ஆஸ்பிரன்ஸ் கூட ரெடியாக இருந்தீங்கன்னா டெஸ்ட்டை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட பிளாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸாம் டே அன்னைக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அப்படி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸாம் டே டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MMC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாக் போஸ்ட்ல எழுதியிருக்காங்க. ஸோ அதையும் படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்க எக்ஸாம் டே அன்னைக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். நன்றி.